கௌதமும், எஸ்எஸ்கேவும் இப்போ உண்மை தெரிஞ்சு 2 பேருமே ஸ்ட்ராங்கா நிக்க போறாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம கௌதம கொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த எஸ்எஸ்கே வலை வீசி தேடிட்டு இருந்தாரு. அதாவது பிசினஸ் விஷயத்துல தான் பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா மேலும் மேலும் இப்போ இன்னும் பயங்கர கோவத்தோட அதாவது உன்னை கொன்னாதான்டா என்னோட ஆத்திரம் தீரும் அப்படின்ற அளவுக்கு இப்போ எஸ்எஸ்கேவை வந்து நம்ம கௌதம் கொல்றதுக்கு ட்ரை பண்றதும், அடுத்ததா எஸ்எஸ்கே நம்ம கௌதம அட்டாக் பண்றதும் இப்படி பல விஷயங்கள் நடக்குது. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கேவுக்கு இப்பதான் தன்னோட புள்ள வேற யாரும் கிடையாது இந்த கௌதம் தான் அப்படின்ற உண்மை தெரிய வருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவை போட்டு அடி அடி அடிச்சு வெளுத்து கட்டுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எஸ்எஸ்கே இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா உண்மையிலேயே அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவரு நல்லபடியா இருப்பாரா அப்படின்றது ஒரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கௌதம் வந்து எஸ்எஸ்கேவை அழிக்கணும், ஏன்னா தன்னோட அம்மாவை ஏமாத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவும் கோவத்தோட இருந்துட்டு இருந்தது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த தாக்ஷாயணிக்கு உண்மை எல்லாமே தெரிய வரப்போகுது. அதாவது ரேவதி, அதே மாதிரி ரேவதி இந்த எஸ்எஸ்கேவுக்கு பிறந்தவன் தான் கௌதம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ எல்லாமே உண்மை தெரிய வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி கௌதம் செம்ம கோவத்தோட வந்திருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே கூட அவன் என்னோட தம்பி, நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து எல்லாத்தையுமே அவன் அனுபவிச்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த எஸ்எஸ்கேவுக்கு மட்டும் அது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த மால்வாக் ப்ராஜெக்ட் எஸ்எஸ்கேவுக்கு கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஏன்னா எஸ்எஸ்கே அவ்வளவு பண்ணிருக்காங்க, எஸ்எஸ்கேவால தான் இவ்வளவும் நடந்தது அப்படிங்கிறதுனால இப்போ தன்னோட அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் இப்போ செம்ம கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் தன்னோட தம்பியை காப்பாத்துறதுக்காக வந்து இருந்தாலுமே கூட இந்த எஸ்எஸ்கேவை போட்டு தள்ளுறதுதான் நம்ம கௌதமோட ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாவே இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் வர்றத இந்த எஸ்எஸ்கே எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்திக் வந்துட்டு நான் தான் அண்ணனை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம கார்த்திக்கு அஞ்சலிய பத்தி, பைரவிய பத்தி, அடுத்ததா இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணிய பத்தி இவங்க எல்லார பத்தியும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா கார்த்திக் வந்து எப்போ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம கூப்பிட்டாரோ அப்பவே அவரோட மனசுல இருந்த எல்லா கோவங்களும் போயிடுச்சு. அதுவும் இல்லாம வன்மங்களும் போயிடுச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம், அதாவது உன் தம்பி உன்னை இவ்வளவு வந்து ஏமாத்திருக்கான், உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், உன்னோட மொத்த சொத்தையுமே வந்து அவன் திருடி இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்யற, ஏன் இப்படி பண்ற, அவனுக்கு நீ எதிராக தானே நிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவன் என்னதான் இருந்தாலும் என்னோட தம்பி, அவன் என் கூடவே பிறக்கலனாலுமே கூட என்னோட தம்பி, ஆனா உன்னை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ரொம்பவும் கோவத்தோட நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஒரு நேரத்துலதான் நம்ம கௌதம் உண்மையை வெளிப்படுத்துறாரு. அதாவது இவ்வளவு நேரமா தன்னோட தம்பிக்காக மட்டுமே நம்ம கௌதம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் இப்போ உன்னை கொல்றதுதான் என்னோட வேலை, உன்னாலதான், அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நீ வந்து என் அம்மாவையும் என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கௌதம் செம்ம கோவத்தோட நிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஒரு தருணத்துல தான் எஸ்எஸ்கேவுக்கு எல்லா உண்மையுமே தெரியுது. உண்மையிலேயே அந்த ஒரு டைம் வந்து இந்த எஸ்எஸ்கேவோட அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லாம போக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.